சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் இப்போ இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வருஷத்தில் மீதி உள்ள ஒரு 9, 10 மாதங்களில் எவ்வளவோ நம்ம தவறுகள் செஞ்சுருப்போம். மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, எவ்வளவோ தவறுகள் செஞ்சுருப்போம். அதெல்லாம் மீறி நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் சுத்தப்படுத்தி, தூய்மைப்படுத்தி, இந்த விரத முறைகளை கடைபிடித்து நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறோம். இதனால் மது, மாது, சூது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்து ஒரு சந்நியாச விரதத்தோட தான் நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறோம். அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு உள்ள ஐயப்ப பக்தர்கள் புதுசா மாலை போடுற கன்னி சாமிகளா இருக்கட்டும், அல்லது பழமலை சாமிகளா இருக்கட்டும், அந்த மாலை போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, மாலை போட்டதுக்கு அப்புறமும் அந்த சிகரெட் பிடிக்கிறது, அந்த ஹார்ன்ஸ் போடுறது, அந்த சீட்டு விளையாடுறது, அப்படி இல்லைன்னா சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். பணம் கட்டி தாயக்கட்டை உருட்டுறது, இந்த மாரிலாம் நிறைய பண்றாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஐயப்ப பக்தர்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம். ஆ, இதெல்லாம் கடந்தவர் தான் ஐயப்பன். மது, மாது, சூது இந்த மாதிரியான விஷயங்கள கடந்தவர் தான் ஐயப்பன். அதனால் தயவு செய்து அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நிறைய நானும் பார்த்துருக்கேன். பெருவழியில போகிறவங்க சிகரெட்டை பாக்கெட் பாக்கெட்டாக வாங்கிட்டு போயிடுறாங்க. ஹார்ன்ஸ் பாக்கெட் பாக்கெட்டாக வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அதை போட்டால் தான் நம்ம நடக்க முடியும். அந்த இடத்துல நமக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஐயப்பனை மனசார வேண்டிக்கிட்டு போகிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க. பொது வழியில் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் நீங்கள் செய்கிறது பார்க்குற மற்றவர்களுக்கும் அது ஒரு தவறான, அப்போ அது தப்பு இல்லையோ, நம்மளும் செய்யலாமோ அப்படின்ற அந்த ஒரு தவறான எண்ண ஓட்டங்களுக்கு போகும். அதனால் பழமலை சாமிகள், குருசாமிகள், நம்ம கூட வர்ற புது சாமிகளுக்கு, கன்னி சாமிகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நல்ல வழிமுறையில் சொல்லி கொடுத்து சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போய் ஐயப்பனோட தரிசனம் நம்ம பெற்று எல்லாரும் இந்த உலகமும் இந்த வையகமும் சந்தோஷமாக எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அருள் செய்ய வேண்டும். சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. இந்த கருத்து பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதில் உங்களுக்கு முரண்பாடு கருத்தாக இருந்துச்சுன்னா தவறான முறையில் பேசாமல் எனக்கு எடுத்து சொல்லுங்கள். அதை நான் ஏற்றுக்கிறேன். சாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா.